Hi, hello, good evening. Welcome to my YouTube channel DSR Family Vlogs. உங்கள் தினேஷ் சுமா கப்பல்ஸ். இன்னைக்கு வீடியோ என்னன்னா ஈவினிங் ஆச்சு. எங்கள் ஹஸ்பண்ட் உனக்கு சோயால 65 பண்ணி தரேன்னு சொன்னாங்க. எனக்கு அப்படி ஆச்சரியம், என்ன நீ 65 பண்ணுறியான்னுட்டு கேட்டேன். ஆமாம் பண்ணி தரப்பாதான்னுட்டு சொல்லியிருக்கிறாங்க. எப்படி பண்ணுவாங்கன்னுட்டு நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னா சிக்கன் சாப்பிடலையா இல்லையா 48 டேஸு, அதுக்கு இப்போ சோயால 65 பண்ணி தராங்களா, அதை காமிக்கிறேன். கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு. அவங்க இப்போ செகண்ட் டைம் எனக்கு 65 செஞ்சு தராங்களா. எப்படி செய்கிறேன்னு நான் காமிக்கிறேன். அதுக்கு நான் முன்னாடி யார் யார் இன்னும் என்ன சேனல் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கோ. மேலே இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. சரியா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் தமிழ் என்ன கொஞ்சம் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் பண்ணுங்க. நான் அப்படியே கற்றுக்கிறேன், நல்லா கற்றுக்குவேன், முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் நல்லா கற்றுக்கணும்னுட்டு. இது ஓனாக நான் பேசுவேன், யாரும் எனக்கு சொல்லித்தரல, நானே ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். ப்ளீஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. சரியா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆகிட்டே இருக்கு. என்னென்ன போட்டுட்டு இருக்கிறீங்க? அப்புறம் அப்புறம் சொல்லணும் நீங்கள். மிளகாய் தூள், நெக்ஸ்ட்டு சில்லி பவுடர். ஓகே, பேசணும். நீங்கள் ஒன்றுமே பேச மாட்டீங்க. தமிழ் உனக்கு வரும் இல்லையா? எனக்கு தான் வராது. சரியா, கரம் மசாலா எவ்வளோ வேணுமோ அதை போட்டுக்கலாம். நான் ஒரு 5 பாக்கெட்டு சோயா போட்டதுனால 5 பாக்கெட்டு அதிலே கொடுத்தாருங்க. அந்த இது அதிலே போட்டுருக்கேன். நெக்ஸ்ட்டு கேப்சிகம், ஆனியன், மிக்ஸ் பண்ணணும். இதுக்கு தயிர் போடும் இல்லையா? தயிர் வேணும்னா போட்டுக்கலாம், வேணும்னா போட்டுக்கலாம். நம்ம தயிர் சாப்பிடாது. இப்போது லைட்டாக எலுமிச்சை பழம் ஒன்று போட்டுக்கலாம். ஒன்றா ஆஃபா? ஒன்று போட்டுக்கலாம். ஒன்று போட்டுக்கலாமா? இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ½ அன் ஹவர் மேக்னேட் ஆகும். நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி ஆச்சு. ஒரு ½ அன் ஹவர் அப்படியே வச்சிடலாம். ½ அன் ஹவர் வச்சுட்டு அதுக்கப்புறம் எப்படி வருதுன்னு நான் காமிக்கிறேன். ரெடியா? ரெடி. என்னென்ன போடணுன்ட்டு நீ கரெக்டாக சொல்லணும். இப்போ ஓகே, ஊமா குட்டி மாதிரி இருக்கக்கூடாது, பேசணும், கொஞ்சம் பேசலாம். ஒரு தவா ரெடி பண்ணி வச்சுக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெய் வேணுன்னா கூட நெய் ஊற்றிக்கலாம். நான் ஆயில் போடுறேன், லைட்டாக ஆயில். நெய் வேணுன்றக்கோ நெய் போட்டுக்கலாம், எண்ணெய் ஆயிலும் போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 65ன்றது ஆயிலில் போட்டு எடுக்கிறது இல்லை, லைட்டாக ஆயில் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறது தான்.
லைட்டாக ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதாச்சு லோவில் வச்சுக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ண ஆயிடுச்சு. சோயா பீன்ஸில் சிக்கன் 65. சோயா 65. சோயா 65. பேசணும்ப்பா. கருவேப்பிலை லைட்டாக கருவேப்பிலை போட்டு நல்லா இப்படி திருப்பி விட்டுருக்கேங்க. ஓகேங்களா? ஸ்லிம்மில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். ரெடியா? ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்லாமா? 2 நிமிஷம் 2 மினிட்ஸ் அவ்வளோ ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்லாம். நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க லைக் 65 போயிட்டு கிரேவி ஆகிட்டு இருக்கிறது தேஷ்வமா. 2 நிமிஷம் 65 ஆகும். ஏன்னா அதில் இருக்க கொஞ்சம் வாட்டர்லாம் வரும். எப்படி இருக்குதுன்னு தெரியல. சாப்பிட்டு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு எப்படி இருக்கா வீடியோவில் நீயே சொல்லிவிடு. ஓகே? ತುಂಬ ಚೆನ್ನಾಗಿದೆ. ಬಾ ತಿನ್ನೋಣ, ಟೇಸ್ಟ್ ಮಾಡು. ஓகேவா? ரொம்ப டேஸ்டியாக இருக்கு. எம்மி எம்மி. ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவு பண்ண நான் ஓரளவுக்கு தான் வந்திருக்கோம். பார்க்கலாம். நான் டேஸ்ட் பண்ணல இல்லையா? நீ ஒரு டேஸ்ட் பண்ண பாரு. சூப்பர். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், பரவாயில்ல, நல்லா இருக்குதோ. எனக்கும் சமையல் வருது. இதுக்கு சப்பாத்தி பூரி இருந்தால் சூப்பராக இருக்கும். ரைஸ்க்கும் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ. ரொம்ப நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னா கொஞ்சம் காரம் கொஞ்சம் ஜாஸ்தி. அவ்வளோதான். ரொம்ப டேஸ்டியாக இருக்குதோ. இவ்வளோ நல்லா பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இதெல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. அன்றைக்கி மஷ்ரூம் சுக்கா பண்ணி கொடுத்தாங்க. இன்றைக்கி இது பண்ணிட்டு கொடுத்துட்டாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. நெக்ஸ்ட்டு வெஜ்ஜு சாப்பிடும்போதும் நான்வெஜ்ஜில் என்னென்ன சமைக்கிறேன்னு நான் வீடியோ போடுறேன் கண்டினியூவாக. இவ்வளோ நல்லா பண்ணுறான்னு எனக்கு தெரியவே இல்லை. இது தேர்ட் டைம் இது பண்ணி கொடுக்குறது ரொம்ப நல்லா இருக்குது. ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பண்ணின்னு இருக்கேன். காரம் சாப்பிட்றவங்க ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா நான் கொஞ்சம் இப்போதைக்கு கொஞ்சம் காரம் கம்மி தான். ஏன்னா பாப்புக்கு ஃபீல்ட் பண்ணுவேன் இல்லையா, அதுக்கு தான் கொஞ்சம் காரம் கம்மி சாப்பிட்றேன். கொஞ்சம் கொஞ்சம் ஜாஸ்தி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட் இன்றைக்கி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரியா? என்னாச்சு தமிழை கொஞ்சம் நான் கற்றுக்கிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் ஒரு மாதிரி பேசுவேன். சரியா? அப்படியே கற்றுக்கிட்டு நல்லா தப்பாக நினச்சிக்காதீங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது வீடியோன்னுட்டு, நான் எப்படி பேசுவேன்னுட்டு கமெண்ட்டில் சொல்லு. சரியா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாய். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.